இந்த நிலை? நாங்கள் ஏன் மிதியனிடம் இருக்க வேண்டும், அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார். அதற்கு ஆண்டவருடைய தூதர் சொல்கிறார், நீ தனியாளாக நின்று மிதியோனை வெல்வாய், நான் அல்லவா உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு இவர், நீர்தான் என்னிடம் பேசுவது என்றால் நான் கொடுக்கின்ற காணிக்கையை கொண்டு வருகின்ற வரை நீர் இங்கே இருக்க வேண்டும், போகவே கூடாது என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வரும் வரை நான் இங்கே உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவரே, கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எந்த இடத்தில் நம்மை விட்டாரோ அங்கே காத்து கொண்டிருக்கிறார். நாம் எங்கே அவர் விட்டு பிரிந்து சென்றோமோ அதே இடத்தில் அவர் காத்து கொண்டிருக்கிறார். மீண்டுமாக கடவுள் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார், திரும்பி வாருங்கள் என்கிறார். அந்த ஆண்டவரிடம் நாம் திரும்பி வருகின்ற பொழுது நாம் அதே ஆசீர்வாதத்தோடு இழந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும், இழந்த அனைத்து வல்லமைகளையும், இழந்த அத்தனை நற்பெயர்களையும் நாம் பெற முடியும். கடவுள் நமக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நம்பிக்கையோடு கடவுளிடம் திரும்பி வாருங்கள். நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை மிக்க கரங்களால் நம்மை அணைக்க காத்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுளிடம் திரும்பி வர இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே செல்வர் விண்ணரசில் புகுவது மிக கடினம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதற்கு ஓமையாக ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்கின்ற ஒரு சொற்றொடரை இங்கே பயன்படுத்துகிறார். பொதுவாக அந்த இஸ்ரவேல், எருசலேம் இந்த இடங்களில் எல்லாம் அந்த வாயில் இருக்கும். அந்த வாயிலை மாலை நேரத்தில் பெரிய வாயிலை மூடி விடுவார்கள். அதனால் சிறிய வாயிலை மட்டும் நேரம் கழித்து வருவர்களுக்கு திறந்து விடுவார்கள். அப்பொழுது வணிகம் செய்துவிட்டு வருகின்ற அனைவரும் அந்த ஒட்டகத்தின் மீதுதான் வருவார்கள். அந்த ஒட்டகம் பலவிதமான சுமைகளை தாங்கி வரும். அப்பொழுது அந்த சிறிய வாயிலுக்குள் அவர்கள் செல்ல வேண்டுமானால் அந்த ஒட்டகத்தின் மீது இருக்கின்ற சுமைகளை அவர்கள் எடுக்க வேண்டும். அந்த சுமைகளை எடுத்து வைத்தால் அந்த ஒட்டகம் எளிதாக அந்த பாதையை கடக்க நேரிடும். இந்த சொற்றொடரை தான் இயேசு கிறிஸ்து இங்கே பயன்படுத்துகிறார். தன் வாழ்விலே அவர் கண்டவற்றை தான் மக்களுக்கு போதித்தார். ஆனால் அதையும் இறையாட்சியோடு இணைத்து போதித்தார். இப்பொழுது அந்த ஒட்டகத்தின் மீது இருந்த சுமைகளை இறக்கி வைத்ததனால்தான் அந்த ஒட்டகம் செல்ல முடிந்தது. அதுபோல நாம் விண்ணரசுக்கு செல்ல வேண்டுமானால் செல்வர்களாகிய பணம், பதவி, வீடு, நிலபுலன் என்று இருக்கின்ற நமக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை, இவை எல்லாம் நமக்கு வாழ்வு கொடுக்காது. ஒருவனுக்கு செல்வம் மிகுதியாவதனால் வாழ்வுக்கு கொடுக்காது. அதனால் உங்களிடம் இருக்கின்ற செல்வத்தை நீங்கள் இறக்கி வையுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த செல்வத்தை நீங்கள் இறக்கி வைத்தால்தான் நீங்கள் கடவுளிடம் செல்ல முடியும். அதாவது இந்த செல்வம் நாம் கடவுளை அடைவதற்கான வழி இல்லை. அது இந்த பூ உலகில் நாம் வாழ்வதற்கு நமக்காக கொடுக்கப்பட்டது. அதனால் இதை நாம் உண்ண முடியாது. பணத்தை யாரும் உண்ண முடியாது, தங்கத்தை யாரும் உண்ண முடியாது. அதன் மூலம் நாம் உணவை பெறலாம். அதனால் இருப்பவற்றை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்போம். ஏனென்றால் அது விண்ணகத்திற்கு நம்மை மிக சுலபமாக கொண்டு போய் சேர்த்து விடும்.